அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். தை மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு பதிவு ரொம்ப தாமதம் தான். இன்னைக்கு ஊர் மக்களோட வரவு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துட்டே இருந்தாங்க. கேப் இல்ல எனக்கு. அதனால பதிவு எடுத்து போடணும்ன்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஆனா எடுத்து போடுறதுக்கு தான் உங்க சகோதரிக்கு டைம் இல்ல. ஏன்னா நிறைய சகோதரர்கள் 6 மணிக்குள்ள எப்ப என்னுடைய தங்கச்சி பதிவு போடுவாங்க, அதுக்காக வெயிட்டிங் பண்ற சகோதரர்கள் நீங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்களை ஏமாற்றம் பண்ணக்கூடாதுன்னு தான் 7 மணி ஆனாலும் பரவாயில்ல பதிவு போட்டுடணும்னு சொல்லிட்டு போடுறேன். இன்னைக்கு நம்ம ஆரணி வள்ளி நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த பெரிய விழாப்பாக்கம், குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், காஞ்சிபுரம் அடுத்த கூரம், பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், மாங்கால் கூற்றோடு அடுத்த அவிஞ்சூர் பட்டு, ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், மலையனூர் அடுத்த தாதங்குப்பம், ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், வேலூர் அடுத்த ஆற்காட்டான் குடிசை, முத்தாலம்மன் நாடக மன்றம், பணப்பாக்கம் அடுத்த வேலியநல்லூர், வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், பெருநகர் அடுத்த அனுமன் தண்டலம். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. அப்புறம் நேத்து பாத்தீங்கன்னா என்னோட சித்தப்பா அவருடைய 60ஆம் கல்யாணத்துக்கு நான் போயிருந்த வீடியோ எல்லாம் உங்களோட பகிர்ந்திருந்தேன். அதை நீங்க எல்லாருமே பார்த்துட்டு சித்தப்பா வாழ்த்திருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம நேத்து என்னுடைய சித்தப்பாவுடைய திருமணத்துக்கு போயிருந்ததுனால, அதாவது பிறந்த பொண்ணுக்கு சீர் கொடுப்பாங்க இல்லைங்களா, அரவரிசை சீர் தவளையில லட்டெல்லாம் வச்சு, அது மாதிரி என் பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க சித்தப்பா இன்னைக்கு எடுத்துட்டு மகளுக்கு நேத்து போன மகளுக்கு கொடுக்கணும்னு இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு. இது போல ஒரு கலை குடும்பமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா கலை ரசிகர்களுக்குமே நன்றி. வணக்கம்.